திமிரு, கொம்பன், பிகில் போன்ற படங்கள்ல வில்லனாக மிரட்டிய ஐயம் விஜயனை பத்தி பலருக்கும் தெரியாத சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோல பார்க்கலாம். அலியத் குடும்பத்துல பிறந்த விஜயன் தன்னோட குடும்ப வறுமை காரணமா சின்ன வயசுலேயே திருச்சூர் மாநகராட்சி மைதானத்துல சோடா பாட்டில் வித்திருந்திருக்காரு. ஆனா இவருக்கு ஃபுட்பால் விளையாடுறதுல ரொம்பவே ஆர்வம் இருந்திருக்கு. இவர் சூப்பரா ஃபுட்பால் விளையாடுறத பார்த்த அப்போதைய கேரள டிஜிபி ஜோசப் என்பவர் இவரை 17 வயசுலேயே கேரள போலீஸ் கால்பந்து கிளப்ல சேர்த்து விட்டுருக்காரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இந்திய ஃபுட்பால் டீமுக்கு விளையாடுற அளவுக்கு முன்னேறி இருக்காரு. அது மட்டும் இல்ல 2001 இருந்து 2004 வரைக்கும் இந்திய ஃபுட்பால் டீமுக்கு கேப்டனாகவும் இருந்திருக்காரு. 1989 இருந்து 2004 வரைக்கும் இந்தியாவுக்காக 79 மேட்ச் விளையாண்டு 40க்கும் அதிகமான கோல் அடிச்சிருக்காரு. 1993, 1997, 1999 இந்தியாவோட சிறந்த ஃபுட்பால் பிளேயருக்கான விருதையும் வாங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாம 2003 இவருக்கு அர்ஜுனா விருதும் வழங்கப்பட்டிருக்கு. இவர் சூப்பரான ஃபுட்பால் பிளேயர் மட்டும் இல்ல, ஒரு போலீஸ் அதிகாரியும் கூட. 2004க்கு அப்புறம் ஃபுட்பால்ல இருந்து ஓய்வு பெற்றதுக்கு அப்புறம் தான் சினிமால நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. இது வரைக்கும் 20க்கும் அதிகமான மலையாளம் மற்றும் தமிழ் படங்கள்ல நடிச்சிருக்காரு.